மத்திய அரசிடம் இருந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெற்ற திட்டங்கள் என்ன என கேட்டு இருக்கிறார் விளம்பர பிரியர் ஸ்டாலின். விளம்பர பிரியருக்கு விளக்கமா பதில் சொல்றாங்க பொதுமக்கள். கருணாநிதியோட துரோகத்தால் பறிபோன காவிரி உரிமையை போராடி மீட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் ஒரே வருஷத்தில் 11 மருத்துவமனைகளுக்கு அனுமதி வாங்கி அடிக்கல் நாட்டியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இந்தியா முழுவதும் நதிநீர் இணைப்பு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சூழல்ல ஆந்திரா தெலுங்கானா அரசுகளை சம்மதிக்க வைத்து கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்திற்கான விதையை விதைச்சவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் போன்ற பல்வேறு நதிநீர் திட்டங்களுக்கு நிதி பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் கல்விக்கான நிதி நிறுத்தப்படலை. ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் கிடைக்காம இல்லை. தான் கொண்ட கொள்கையில் உறுதியும் மக்கள் நலனில் அக்கறையும் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து கேள்வி கேட்க ஸ்டாலினுக்கு தகுதியே கிடையாது. காரணம், காவிரியில தண்ணீர் கொடுக்காத காங்கிரஸை கேள்வி கேட்க திராணி இல்லாத ஸ்டாலின், கம்பிகளை காப்பாற்ற டெல்லிக்கு ஓடின ஸ்டாலின் வெட்டி வீராப்பு பேச்சுக்களை பேசி மத்திய அரசிடம் இருந்து எந்த திட்டங்களையும் கேட்டு பெறல. மத்திய அரசோட திட்டம் என்பது நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்படுற திட்டம்தான். அந்த திட்டத்தை கூட கேட்டு பெற திராணி இல்லாத, சிந்தனை இல்லாத பொம்மை முதல்வர். அடுத்தவங்களை குறை சொல்வதை பார்க்கிறப்ப எதிர்த்த வீட்டுக்காரன் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கும் போது அடுத்த வீட்டுக்காரி அம்மிக்கல்லை எடுத்து வயிற்றில் குத்தி கொண்ட கதைதான் நினைவுக்கு வருகிறது.